எனக்குள்ள எக்கச்சக்க திறமைகளை வச்சுக்கிட்டு வெளிக்காட்ட முடியாமல் அல்லாடிட்டு இருக்கேன். ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டே வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட். ஹஸ்பண்ட் ஒர்க் போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஒரு சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் முடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக மரச்சக்கு என்ன தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, நானும் கவனிக்காமல் விட்டேன். சண்டே ஸோ போய் வாங்கவும் முடியாது, இன்றைக்கி அங்கே லீவாக இருக்கும். அதனால் அவனை எழுப்பி விட்டு போய் வாங்கிட்டு வாடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்புறம் 1/2 லிட்டர் பாக்கெட்டே வாங்கிட்டு வந்துட்டான். சரி என்ன பண்ணுறது, சரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மரச்சக்கு என்ன வாங்கிக்கலான்னு சொல்லி அதை ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாட்டு சக்கரை பையன் வர வர ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கான் போல். அந்த நாட்டு சர்க்கரை தவிர வேறு சர்க்கரையெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த அஸ்கா சக்கரைன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் நான்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்லி ஆர்கானிக் அப்படிங்கிறான். அவன் தான் டெய்லி டீ வைக்கிறதுனால நாட்டு சக்கரை தீந்துருச்சு. நான் சொல்லவும் இல்லை வாங்கிட்டு வான்னு, அவனே பொறுப்பாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான். போகும்போது கேட்டான் என்னென்ன வேணும்னு. நான் நாட்டு சக்கரை லிஸ்ட்டில் சொல்லவே இல்லை, ஆனால் பையன் கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம் அதையும் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுட்டு ரொம்ப முக்கியமான வேலையை நீ பார்க்க போகிறோம். பிரியாணி மசாலா அரைக்க போகிறோம். இந்த கடையில் வாங்குற மசாலா நமக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. பிரியாணி மசாலா இல்லைன்னா கண்டிப்பாக பிரியாணியே செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு இந்த பிரியாணி மசாலா மேலே அப்படி ஒரு அடிக்ட்டு. 1 கிலோ சிக்கனுக்கு அந்த ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் போட்டாலே ஃப்ளேவர் நல்லா சூப்பராக கிடைக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலா. அரைச்சி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் செய்யறதே இல்லை. சுண்டல் சாதத்துக்கெல்லாம் இது போட்டு தான் செய்வேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவரும் கேட்டுகிட்டே இருக்காரு சுண்டல் சாதம் செஞ்சு கொடுன்னு. நானும் செஞ்சு தரேன் அப்படிங்கிற இந்த பிரியாணி மசாலா இல்லைங்கிற காரணத்துக்காகவே செய்யாம விட்டுறேன். திங்ஸ் வாங்கிட்டு வந்து 1 வாரத்துக்கு மேலாச்சு. இன்னைக்கு தான் அரைச்சே ஆகணுங்கிற ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதனால எல்லாத்தையும் எடுத்து போட்டு சூப்பராக அரைச்சிட்டேன். அந்த அரைக்கும் போது வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லு தான் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மசாலா வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அதையும் சூப்பராக அரைச்சி அது ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சமாக தான் நான் அரைப்பேன், இதுவே எனக்கு ரொம்ப நாளைக்கு வரும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும், ரொம்ப போட்டோம்னா அது ஹெவி ஃப்ளேவராக இருக்கும். ஹெவி ஃப்ளேவர் லைக் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் நமக்கு அப்படி பிடிக்காது. ஏன்னா வயிறு வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்றைக்கி கர்டைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம். திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் அங்கங்கே எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். அதெல்லாம் அதாவது இருந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கர்டைன்ஸுக்கு அந்த ஸ்ப்ரிங்கு கட் பண்ணுறதுக்காக கட்டிங் பிளேடர் வாங்குறதுக்காக அம்மா வீட்டுக்கு வந்தேன். பார்த்தா நம்மால் வந்து நான் கலர் வாங்கியிருக்கேனே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு இருந்துச்சு. பார்த்துட்டு சரி போயிட்டு வரேன் அப்படின்னு, எனக்கு இது வரைஞ்சி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. யாரை பார்த்து என்ன கேட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரையறதுக்கு உட்காந்துட்டேன். என்ன வேலைக்கு வந்தனோ அதே மறந்து உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னோட ரூம்ல எல்லாம் பார்த்தோம்னா அங்கங்கே டிராயிங் பண்ணி ஒட்டி வச்சிருப்பேன். ஓரளவுக்கு நல்லா வரைவேன். நான் வரைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னோட தம்பி வந்து அவனோட டிராயிங் நோட் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் இது அது சொல்லிட்டு இருந்தான். அதுவும் அந்த கோழி வரைஞ்சி காட்டினா பாருங்க, அதுதான் நான் மிரண்டுட்டேன். அப்படியே ஆர்டிஸ்ட் இல்லை நீ அப்படிங்கிற மாதிரி செம சூப்பராக வரைஞ்சி வச்சிருந்தான் பையன். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச டிராயிங் என்ன, அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மலையை போடுறோம், 2 தென்னை மரத்தை போடுறோம், வீட்டை போடுறோம், மேகம் ஒரு 4-5, அவ்வளோதான். அதுதானே சிம்பிள் டிராயிங், அதையே பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு பண்ண அவுட்புட் அருமையாக வந்துருச்சு. அப்புறம் என்ன, வந்த வேலையை பார்ப்போன்னு கட்டிங் பிளேடர் வாங்கிட்டு வீடு வந்து சேர்த்துட்டேன்.